உங்களோட அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். Evaluate integral over C z square by z square plus 1 the whole square dz where C is the circle modulus of z minus I equal to 1 by using Cauchy's integral formula. Cauchy's அவங்க பர்டிகுலராக கண்டிப்பாக யூஸிங் Cauchy's integral formulaன்னு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு இங்கே பவர் இருந்ததுன்னா அதோட டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். பவர் இல்லைன்னா இந்த பாயிண்ட் இன்சைட் சி அவுட் சைட் சின்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஸோ எனிவே நம்ம Cauchy's integral ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அதோட டினாமினேட்டர் எங்கே ஜீரோவுக்கு போகுது. ஸோ அப்போ அந்த டினாமினேட்டரை ஈக்குவேட்டு அந்த பவர்ஸை விட்டுடுங்க. பவர் இருந்தால் நம்ம டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பவரை விட்டுட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அப்போ z ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வரும். அப்போ z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வந்து -i தெரியும் இல்லையா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 வந்ததுன்னா 2iன்னு எழுதிக்கணும். புரியுதா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வந்து i. ஸோ இசட்டோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் i. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இசட்டுக்கு பதிலாக ப்ளஸ் ஐ போட்டாலோ இல்லை மைனஸ் ஐ போட்டாலோ இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸில் எது இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்குது, எது இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ எடுத்துக்க போகிறோம். வாட் இஸ் த கிவன் சர்க்கிள்? z மைனஸ் ஐ ஈக்குவல் டு 1ன்றது கிவன் சர்க்கிள். இந்த சர்க்கிளில் இசட்டுக்கு பதிலாக i போடுங்க. I minus I equal to I minus I என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ 0ன்னு கிடைக்கிது. மாடலஸ் ஆஃப் இந்த சர்க்கிளில் போடும்போது இதோட மாடலஸ் வேல்யூ லெஸ் தென் 1 கிடைக்கிறதுனால இது லைஸ் இன்சைட் சி. இதே மாதிரி இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஐ போட்டிங்கன்னா என்ன வரும்? இந்த சர்க்கிளில் இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஐ போட்டிங்கன்னா மைனஸ் ஐ மைனஸ் 2i மாடலஸ் எடுத்தோம்னா ப்ளஸ் 2iன்னு வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம மாடலஸ் எடுத்தோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடலஸ் என்ன? ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் வந்து 0 plus imaginary parts வந்து 2 square. So square root of 4 which is nothing but 2. I'm sorry. 2 பதிலாக 4 போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ 2 வந்து greater than 1. அதனால் இது lies outside C. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த பாயிண்ட்டு lies inside Cயோ அதை மட்டும் நம்ம டினாமினேட்டரில் வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை நியூமரேட்டர் கொண்டு போயிடுவோம். ஸோ கொஷின் என்ன பாருங்கள்? z by z ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இந்த z ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் z ப்ளஸ் ஐ இன்ட்டு z மைனஸ் ஐன்னு பிரிச்சிட்டோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் பவரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இப்போ இது என்ன பண்ணலாம்? தனித்தனியாக ஸ்கொயர் போட்டுக்கலாம். z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர், z மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர். இதில் z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐன்றது தான் நம்மளோட இன்சைட் பாயிண்ட். அப்போ இதை மட்டும் நான் டினாமினேட்டரில் வச்சுட்டு z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயரை நியூமரேட்டர் கொண்டு போயிட்டேன். ஓகேவா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் இதுதான் நம்மளோட f ஆஃப் z. ஓகேவா? அவுட் சைடு உள்ள பாயிண்ட்ஸ் எது இன்சைடு இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம டினாமினேட்டரில் வச்சுக்கணும். ரிமைனிங் டேர்ம்லாம் மேலே கொண்டு போய்ட்டு இதை தான் நம்ம f ஆஃப் z எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், z மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எந்த Cauchy's integral ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இங்கே பவர் 2னா எஃப் டேஷு, பவர் 3னா எஃப் டபுள் டேஷு, பவர் 4னா எஃப் ட்ரிபிள் டேஷு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே பவர் 2 இருக்கிறதுனால எஃப் டேஷ் ஆஃப் ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பை யூஸிங் Cauchy's integral ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் ஃபார்முலா, அதாவது 2πa இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்கே எஃப் டேஷ் போட்டோம்னா 1 ஃபேக்டோரியல் போடணும், எஃப் டபுள் டேஷ்னா 2 ஃபேக்டோரியல், அந்த மாதிரி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் z பை z மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு டேஷ்னா ஸ்கொயர், இங்கே டபுள் டேஷ்னா கியூபு, அந்த மாதிரி வரும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இன்ட்டு dz. இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ யூஸ் பண்ணணும்னா இங்கே எஃப் ஆஃப் z என்ன? எஃப் ஆஃப் z இருக்கிற இடத்துல z ஸ்கொயர் பை z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அண்டு ஏங்கிறது என்ன பாயிண்ட்? எந்த பாயிண்டில் அது இன்ஃபினிட்டிக்கு போகுது? ஐயில் போகுது. ஸோ அப்போ ஏங்கிறது ஐங்கிற பாயிண்ட். இப்போ நம்ம இதுலேருந்து எஃப் டேஷ் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சி அதில் இசட்டுக்கு பதிலாக ஏ போடலாம். ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் இசட். இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ரெண்டு இடத்துலையுமே இசட் இருக்குது. அப்போ யூ பை வி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா வி ஸ்கொயர், அதாவது டினாமினேட்டரில் வி ஸ்கொயர்னா இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது, அப்போ பவர் 4னு வந்துடும். அப்புறம் z ப்ளஸ் ஒய் இது ஹோல் ஸ்கொயர் வச்சுட்டு z ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2z மைனஸ் z ஸ்கொயர் வச்சுட்டு z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு z ப்ளஸ் ஐ. அப்புறம் நம்ம z ப்ளஸ் ஐயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 0ன்னு வரும். தட் இஸ் 1ன்னு வரும் இல்லையா? இதை நம்ம சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம். இது எஃப் டேஷ் ஆஃப் z. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் டேஷ் ஆஃப் ஏ, தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஐ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படியே இதில் என்ன பண்ணுங்கள்? இசட்டுக்கு பதிலாக ஐ போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இசட்டுக்கு இருக்கிறதுலாம் ஐ போடுங்க. ஐ ஸ்கொயர்லாம் -1 தெரியும் இல்லையா? ஐ க்யூப் வந்ததுன்னா -i, ஐ பவர் 4 வந்ததுன்னா 1,
இதில் தான் இது எல்லாத்தையும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் ஐயோட வேல்யூ பார்த்திங்கன்னா -i/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ -i/4 வந்தாச்சு. சப்ஸ்டியூட் இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் 1 ஃபார்முலா இது தான். இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2πi இன்ட்டு இதோட வேல்யூ -i/4 ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி z² + 1² இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ், ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நம்ம கரெக்டாக எஃப் ஆஃப் இசட்டை தனியாக பிரிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் இசட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இன்டெக்ரல் ஓவர் இது ஆக்சுவலாக என்ன இங்கே பாருங்கள், இந்த கொஷின் தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் இல்லையா? இது ஆக்சுவலாக ஒரிஜினலாக ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி z² z + i² divided by z - i² dz. ஆக்சுவலாக ஆஸ் பர் ஃபார்முலா இது ஈக்குவல் டு இது தான், பட் இது ஈக்குவல் டு த கொஷின் இல்லையா? அதனால் நான் டேரெக்டாக அந்த கிவன் இன்டெக்ரல் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு எழுதிட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2i × i -i² is -1 இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1ன்னு மாறிடும். அப்போது π/2 தான் நம்மளோட ஆன்சர். தட்ஸ் ஆல்.